மக்களே வணக்கம், வெல்கம். இது கோல் டாக். நான் உங்கள் பிஎன்ஆர். நம்மளோட பேசுறதுக்காக சீனியர் இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் சித்தார்த் பிரபாகர் இருக்காரு. சித் வணக்கம். வணக்கம் சார். நான் நம்மளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், சித்ரா அப்படின்னு. நீங்க பார்த்துருப்பீங்க தம்ப்நெயில்ல. சரியா? நான் ஆக்சுவலா சேனல் பேரையே இப்படி மாத்தலாம்னு நினைச்சேன், டி வித் சித்ரா அப்படின்னு. அப்புறம் அவரு சித்ரா லட்சுமணன் ஏதாவது காப்பிரைட் கேஸ் போட்டு போறாருன்னு பயந்துக்கிட்டு இப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். பட் ஐ என்ஜாய் டாக்கிங் டு யூ சித். ரெண்டு நாளாக பேசினா நம்ம இப்போ பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். மதுரை மத்தியில் சிட்டிங் எம்எல்ஏ, சிட்டிங் மினிஸ்டர் பிடிஆர் பழனிவேல்ராஜனை எதிர்த்து சுந்தர் சி, வெல் நோன் டைரக்டர், வெரி சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர் ஆஃப் த டூ, அவர் குஷ்புடைய கணவர், அதுவும் அவருடைய பாப்புலாரிட்டிக்கு காரணம், அவர் போட்டிடுறாரு. அவங்களுக்கு இடையில ஒரு வார்த்தை போர் உருவாயிருக்கு. இது சம்பந்தமா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இங்கே நம்ம வியூவர்ஸ்க்காக எங்கேருந்து ஆரம்பிச்சது, ஜெனசிஸ் ஆஃப் த இஷ்யூ, அதை மட்டும் பிரீஃபாக சொல்லுவேன். அப்புறம் அடுத்தடுத்து நம்ம கேள்வி. சார், இந்த விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர். சார், நான் பழனிவேல் தியாகராஜ் பிடிஆரோடைய ஒரு அட்மையர். ஏன்னா அவர் இஷ்யூஸில் அவருக்கு இருக்கிற கிளாரிட்டி, அவர் பேசுகிற விதம், ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங்காக இருக்கிறது ஒரு விஷயமா இருக்கலாம். அதனால ஐ எம் அன் அட்மையர். இன்ஃபேக்ட் 2021 பார்ட்டி டிஎம்கே எலெக்ட் ஆன பிறகு அவர் ஒரு ருக்மிணிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்டோட டேட்டா பற்றி ஒரு புக் ரிலீஸ் ஆகல. அவர் தான் சீஃப் கெஸ்டாக இருந்தார். அதுக்கு நான் போயிருந்தேன். அதில் அவர் இன்ஃபர்மேஷன் கமிஷன் பற்றி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. ஸோ இது ஒரு டிஸ்க்ளைமர். ஆனாலும் அவர் தமிழ்நாட்டோட சசி தரூர், அவரு இங்கிலீஷ் பேசுறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு இல்லையா? ஏன்னா இங்கிலீஷ் பேசுறது ஒரு அறிவுக்கான எக்ஸாம்பிளோ அறிவுக்கான ஒரு சான்றோ கிடையாது. அட் த சேம் டைம் we enjoy listening to good English, right? இல்ல சார், அதனால இல்ல, நான் இஷ்யூஸ் கிளாரிட்டினால நான் என்னோட வியூ பாயிண்ட் ஐ ரியலி லைக் பீப்புள் ஹூ ஸ்பீக் குட் இங்கிலீஷ். அதாவது அவங்க இன்டெகிரிட்டி, அவங்க அறிவுக்கெல்லாம் இது கிடையாது. பட் ஜென்ரலா எனக்கு பிடிக்கும். ஏன் இப்போ கூட ஒரு நான் முதல்வன் திட்டத்துல சுப்பிரமணிய பாரதின்னு சொல்லிட்டு ஒரு பையன், ஒரு இதுல செங்கல் சூழல வேலை பார்க்குறவரோட பையன் கிளியர் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க. இம்பெக்சபிள் இங்கிலீஷ்ல பேசுறாங்க. செங்கல் சூளையில வேலை பார்க்கறவரோட பையன். எனக்கு பிடிஆர் பேசுறதை விட அந்த பையன் பேசுறது அவ்வளோ ஒரு சிறப்பா தெரிஞ்சு. நான் சுந்தர் சி பிடிஆர் ஃபேன் சொன்னீங்கல்ல, நான் சுந்தர் சி ஃபேன், நானும் சொல்லிடுறேன். சார், இந்த விஷயம் எங்க தொடங்குதுன்னா, சுந்தர் சி அவர்கள் மதுரை மத்தியில பிரச்சாரத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பிரச்சாரம் பண்றாரு. எனக்கு சுந்தர் சியோட டைலாக் டெலிவரி, அவர் பேசுற விதம் ரொம்ப சாஃப்டா பேசுவாரு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேசுவாரு, குரலை ஒசத்தாம பேசுவாரு அவரு. ஸோ அந்த விதத்துல அவர் மதுரை சென்ட்ரல்ல, மதுரை சிட்டிலேயே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இஷ்யூஸ், கார்பேஜ், ட்ரைனேஜ், ரோட்ஸ், அதை பத்தி அவரு ஸ்ட்ராங்கா கேள்வி எழுப்புறாரு. ரொம்ப நியாயமான கேள்வி எழுப்புறாரு. ஒரு மினிஸ்டரா இருக்கிறவர், 2021 டிஎம்கேல ஃபினான்ஸ் மினிஸ்டரா எலெக்ட் ஆனவர், இந்த தொகுதியோடைய சிட்டிங் எம்எல்ஏ, அவரால் ஏன் மதுரைக்காக எதுவுமே பண்ண முடியலங்கிற மாதிரி ஒரு கேள்வியை எழுப்புறாரு. அது கண்டினியூஸா எழுப்புறாரு. அதை பிடிஆர் அவர்களுக்கு ரொம்ப நேரடியா பாதிச்ச மாதிரி தான் நான் பார்க்கறேன். ஸோ இது என்ன ஆகுதுன்னா, அவரு ஏப்ரல் 11th and 12th, தட் இஸ் சாட்டர்டே, சண்டே ஏர்லி மார்னிங், சாட்டர்டே லேட் நைட், 2 ட்வீட்ஸ் போடுறாரு. இந்த மாதிரி குஷ்பு அவர்களோட ட்வீட்டை அவர் டேக் பண்ணி, நீங்க நிறைய பார்ட்டி மாத்தினீங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. அப்புறம் வேற ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, பேசிக்கா நான் நிறைய வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கு, பட் பேசிக்கா அவர் சொன்னதுடைய சாராம்சம் என்னன்னா, நான் அசம்பிளிக்கு எலெக்ட் ஆனல, இந்த கார்பேஜ், சியூவேஜ், ரோட்ஸுங்கிறது லோக்கல் இஷ்யூஸ், அது கவுன்சிலர் தான் பார்க்கணும், கார்பரேஷன் தான் பார்க்கணும். கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கு. ஸோ என்னுடைய எம்எல்ஏ பணியை நீங்க இந்த மாதிரி ஒரு லோக்கல் இஷ்யூஸை வச்சு கேஜ் பண்ணக்கூடாது, மக்கள் கேஜ் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி அவர் ஒரு அறிவு சார்ந்த ஒரு டிபேட்டை முன்வைக்கிறாரு. மற்றபடி சில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் அவங்களெல்லாம் அவர் டார்கெட் பண்ணி, இவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் விதத்துல ஆப்போசிஷனுக்காக ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம் சொல்றாரு. பட் சாராம்சம் இதுதான், லோக்கல் இஷ்யூஸ் வச்சு ஒரு எம்எல்ஏவை ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரைக்கு பெரிய பெருமை இருக்கு. சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த ஊர்.
தமிழ் சினிமாவில் நிறைய கிரியேட்டிவ் பீப்புளை உருவாக்குற ஊர். வடிவேலு, விவேக் மாதிரி காமெடி லெஜெண்ட்ஸை கொடுத்த ஊர். அவங்க பேசுகிற ஸ்லாங்கே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அதில் ஒரு தெனாவெட்டு இருக்கும், அதில் ஒரு காமெடி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கல்ச்சரல் விஷயத்த பேசுகிறோம். ஆனால் மதுரை வந்து ஒன் ஆஃப் தி டர்ட்டியஸ்ட் சிட்டிஸ் இன் இந்தியாங்கிறது ஃபேக்ட். ஸ்வச் பாரத் அந்த இவங்க வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, ஸ்வச் பாரத் மிஷனில் ரொம்ப அசுத்தமான சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மறுக்கிறதுக்கான இடமே கிடையாது. எல்லாருமே ஒத்துக்கிறாங்க மதுரை வந்து ரொம்ப கேவலமாக இருக்கு, அவ்வளோ கார்பேஜ் இருக்கு. அப்புறம் கம்மிங் பேக் டு சுந்தர் சி, அவரோட ஒரு கிளிப்பு நான் பார்த்தேன். சென்னை அப்டேட்ஸோ யாரோ போட்டுருவேன் வந்து அந்த எக்ஸ் ஹேண்டல். ப்ரில்லியண்ட்டாக பேசியிருந்தாங்க. அதாவது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு அது வந்து நான் அதை ஒரு எக்ஸாம்பிளாக நான் காமிப்பேன். கிளாரிட்டி இன் ஸ்பீச், அவர் யூஸ் பண்ண ஷார்ட் சென்டென்சஸ், அவருடைய ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ், அதை யாரும் பாயிண்ட் அவுட் பண்ணிருந்தாங்க சார். அவர் பேச்சு மட்டும் கிடையாது, அவரோட கை மூவ்மெண்ட்லாம் பாருங்கள். கைகள்லாம் வந்து அப்ராப்ரியேட்டாக, நீங்கள் வந்து கோச்சஸ் இருக்காங்கல்ல, பப்ளிக் ஸ்பீக்கிங் கோச்சஸ், அவங்க கூட அதை பாராட்டுவாங்க. அப்படி பேசியிருக்காங்க. தெளிவு ரொம்ப. எந்த ஆடம்பரம், நான் வந்து ஒரு பெரிய கமல் ரஜினி படத்தை டைரக்ட் பண்ண ஆள், பெரிய சக்ஸஸ்ஃபுல் டைரக்டர். இங்கே வந்து தேர்தல் களத்தில் இருக்க பிடிஆர் பண்ணியிருந்தாரு, எல்லாம் பண்ணேன்னு சூப்பராக பேசியிருந்தாரு. நானே அதை ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன். அது நிறைய ட்ராக்ஷன் கிடச்சிருந்தது. இந்த பிடிஆர் வந்து சில இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் டார்கெட் பண்ணாங்க. எனக்கு பக்குன்னு இருந்தது. சம்மந்தம் இல்லாமல் இவன் என்ன, நானும் என்னமோ அவர் ஸ்பீஸ் திட்ட காசு வாங்கிட்டு போடுற மாதிரி போட்டு போகிறாங்க. அது எனக்கு தெரியாது. பட் நிறைய பேரை, இவரை பேர் என்ன, நம்ம இட்ஸ் பிரசாந்த் சினிமா ரிவ்யூவர், அவரெல்லாம் அவர் டார்கெட் பண்ணியிருந்தார். பேர் சொல்லலை, சினிமா சங்கின்னு சொல்லி அவரை டார்கெட் பண்ணியிருந்தார். நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம். அந்த பிடிஆர் டோனில் ஒரு 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 மாதிரியான என்ன சொல்றது, ஒரு பிட்டர்னஸ்ஸு, ஒரு 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 கைண்ட் ஆஃப் ரேங்கர் இருந்துக்கிட்டே இருக்கு. அது ஏன் அது அது என்ன காரணம்? அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட்லாம் இழுத்தது கரெக்டாக? சார், இதை பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராப்பரான ஒரு வேற விஷயத்தை பற்றி பேசணும்னு விரும்புகிறேன். சார், அவர் பேசிக்காக என்ன சொல்கிறாருன்னா, இந்த சிவிக் பாடிஸோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு நீங்கள் எம்எல்ஏ வச்சு ஜட்ஜ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு சங்கர் பிரகாஷ்னு ஒரு ரிசர்ச்சர் இருக்கார், ஒரு வைல்ட் லைஃப் கிரிமினாலஜிஸ்ட். அவர் வந்து மதுரையோட நேட்டிவ். அவர் ஒரு சூப்பராக ஒரு ட்வீட் சீரீஸ் போட்டிருக்காரு. அதோடைய சாராம்சம் என்னன்னா, சிவிக் ஃபங்க்ஷன்ஸ் லோக்கல் பாடிஸோட ரெமிட் தான். லோக்கல் பாடிஸ் தான் சிவிக் ஃபங்க்ஷன்ஸ். மதுரை கார்பரேஷன் தான் ரோடு, ட்ரைனேஜ், சுவேஜ்க்கு பார்க்கணும்னு சொல்றாரு. பிடிஆர் சரி, ஆனா தமிழ்நாட்டில் இது ஒழுங்கா நடந்திருக்கா? எல்லா இடத்துலையும் நடந்திருக்கா? ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்றாரு. லோக்கல் பாடிஸ் தான் அர்பன் இஷ்யூஸை பார்க்கணுங்கிற விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குதா? ஏன்னாக்க தமிழ்நாட்டில் அவர் ஒரு பேராஸ்டாட்டல்னு ஒரு பாடி சொல்றாரு. அப்படின்னா அர்பன் லோக்கல் பாடிக்கு வெளியே இருக்கிற ஒரு பாடியை கிரியேட் பண்ணி அவங்க தான் அந்த இஷ்யூஸை பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்நாடு டுவாட் போர்டுன்னு சொல்றாங்க, வாட்டர் அண்ட் சுவேஜ் இஷ்யூஸ்க்காக செப்பரேட் போர்டு. ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முனிசிபாலிட்டி இருக்கு, அதுக்கு இருக்கிற ஒரு வாட்டர் ஸ்கீமோ சுவேஜ் ஸ்கீமோ அந்த முனிசிபாலிட்டி தானே பார்க்கணும். இல்லை, டுவாட் போர்டோ வெளியில இருக்கிற போர்டோ வந்து அதை பார்க்குறாங்க. ஒரு ஒரு சூப்பர் அத்தாரிட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுது. கமிஷனர்ஸ், முனிசிபல் கார்பரேஷன்ஸோட கமிஷனர்ஸ் வந்து ஆர் தே ஆன்சரிங் டு த மேயர்? இல்லை, தே ஆர் ஆன்சரிங் டு த சீஃப் மினிஸ்டர் ஆர் தே ஆர் ஆன்சரிங் டு த மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. பிடிஆர் அவர்கள் சொல்றது கரெக்டா? ஆனா சென்னை கார்பரேஷன் என்ன நடந்துச்சு? சென்னை கார்பரேஷன்ல மேயர் எப்பயாச்சும் தனிச்சு பேட்டி கொடுத்துருக்காங்களா? ஒரு பப்ளிக் இஷ்யூ பேசியிருக்காங்களா? இல்ல. மினிஸ்டர் சேகர் பாபு எப்பவுமே அவங்க கூட இருக்காங்க. சேகர் பாபு யாரு? நெஹ்ரு அவர்கள் பேசினா கூட பரவாயில்ல, அவர் வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளையோடைய மினிஸ்டர். நெஹ்ரு அவர்கள் சேகர் பாபு அவர்கள் யாரு? அவர் வந்து எம்ஏடபிள்யூஎஸ் மினிஸ்டர் இல்ல, அவர் சிஎம்டிஏ மினிஸ்டர், ஹெச்ஆர்என்சி மினிஸ்டர். அவரு ஏன் வந்து மேயர் பிரியாவோட வந்து இந்த கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ் இஷ்யூ எல்லாம் வந்து எடுக்கிறாரு? ஸோ டிஎம்கேக்குள் இவர் பிடிஆர் பேசுற விஷயத்துக்கு டிஎம்கேலயே கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கு. இவர் மதுரை பத்தி தன்னோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்கு கவுண்டர் பண்றதுக்காக சொல்றாரு. ஆனா அவரோட பார்ட்டி இதை ஃபாலோ பண்ணுதான்னா கண்டிப்பா இல்லை. சென்னை கார்பரேஷன் இதோடைய பெரிய எக்ஸாம்பிள். இன்ஃபேக்ட் 2022-2023 மழை அதிகமா பெஞ்ச போது, இது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே ஒரு இன்டர்வியூல பேசியிருக்காரு. மழை அதிகமா பெஞ்ச போது, ஃப்ளட்டிங் இருந்த போது, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, போய் தொகுதியை பார்த்தீங்களா, அங்க எங்கேயாச்சும் ஃப்ளட்டிங் இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. ஏன் எம்எல்ஏ போய் பார்க்கணும்? அதுதான் சிவிக் ஃபங்க்ஷன் ஆச்சு.
அப்போ அப்போ ஏன் உதயநிதி ஸ்டாலினும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் லோக்கல் இஷ்யூஸ் பத்தி கவலைப்படணும்? அதேதான் எனக்கு இந்தியன் பொலிட்டிக்கல் சிஸ்டம்ல ஈவன் an MP is expected to ensure that local issues are resolved. இதை வந்து கார்த்தி சிதம்பரம் MP அவர்களே பேசியிருக்காரு. லோக்கல் இஷ்யூஸ் தான் எஸ்பெஷலி சிட்டிஸ்ல லோக்கல் இஷ்யூஸ் ரிசால்வ் ஆகுறது தான் எல்லா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்க்கான ஒரு ரெமிட்டா பார்க்கப்படுது. இது சரிங்கிறது நான் சொல்லலை. கண்டிப்பா இது வந்து நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ல பாக்குறது இது நம்ம டிஃப்ரெண்டா தான் பார்க்கணும். ஆனா இதுதான் மக்களுடைய எக்ஸ்பெக்டேஷன். கண்டிப்பா எம்எல்ஏ எலெக்ஷன்ல கார்பேஜ் சூவேஜ் ரோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான இஷ்யூ. நீங்க கார்பரேட்டர் தான் பார்க்கணும், கவுன்சிலர் தான் பார்க்கணும்னு சொன்னா எடுபடாது. பிரில்லியன்ட் சித். நான் எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் சொல்லியிருக்கேன். நீங்க இது வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் ட்வீட்ஸாக போடுங்க, இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்லி. ஏன்னா மக்களுக்கு புரியணும். ஏன்னா சங்கர் பிரசாத் வந்து நான் ஒரு ஃபாலோ பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன அந்த த்ரெட்டை நான் படிக்கல, ஒரு வேலையா இருந்ததுனால நான் இது பண்ணி வச்சிருக்கேன், புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன், படிக்கணும். ஏன்னா அவர் எப்போதுமே தாட்ஃபுல் ட்வீட்ஸ் போடுவார். ஆம்ஸ்டாங் மர்டரை பற்றி, அந்த பொற்கொடி நிற்கிறதுலாம் பற்றி கூட அவரோட கிரிமினாலஜி பேக்ரவுண்டை வச்சு அழகாக போட்டிருப்பார். கஸ்டோடியல் பற்றி நிறைய விஷயங்கள் அவர் ரொம்ப சிறப்பாக எக்ஸ்பிரஸ், அவரோட வியூஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ பேசுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப டெக்னிக்கலாக பேசியிருக்காரு. நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க. இப்போது சென்னை வெள்ளம் வடிஞ்சதுன்னா நம்ம வந்து எல்லா புகழும் உதயநிதிக்கே ஸ்டாலினுக்கேன்னு சொல்லணும். சென்னை வெள்ளம் வடியலைன்னா பிரியா மேலே பழி போடணும், மேயர் மேலே பழிய போடணும், கவுன்சிலர் மேலே பழிய போடணும். இது வந்து நாட் ஆன். நீங்கள் சொன்னது கரெக்டு. இது இன்னைக்கு இந்த ட்வார்ட் போர்டெலாம் வந்து நேரு கண்ட்ரோலில் வருது, உள்ளாட்சித்துறை அமைச்சர் கண்ட்ரோலில் வருது. இப்போ வந்து அவங்களும் இந்த லோக்கல் பாடியும் ஒரு சினர்ஜியோட ஒர்க் பண்ணாதான் நடக்கும். இவங்க இல்லாமல் அவங்க கிடையாது, அவங்க இல்லாமல் இவங்க கிடையாது. இப்போ பெரும்பாலான லோக்கல் பாடிஸில் டிஎம்கே மேயர் தான் இருக்காங்க, டிஎம்கே கவுன்சிலர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுடைய பொறுப்பு அதிகமாகுது. இப்போ மதுரையே எடுத்துக்கங்க. பிடிஆர் ஒரு கையை கழுவிட்டாரு. அவங்க 200 கோடி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஊழல் நடந்திருக்குன்னு திமுக மேயரை அவருடைய ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த மேயர் வந்து பிடிஆர் அப்பாயிண்ட் பண்ண மேயர், ஹேண்ட் பிக் பண்ணாரு. பிடிஆர் எங்கே போனாலும் அவங்க வருவாங்க. மதுரையில் பிடிஆரை மற்ற மினிஸ்டர்ஸ்லாம் இக்னோர் பண்ணாலும் மேயர் மட்டும் எப்போதும் வருவாங்க. பிகாஸ் ஷி வாஸ் அப்பாயிண்டட் பை பிடிஆர். அவருடைய கணவரை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ பிடிஆருக்கு பொறுப்பு கிடையாதா? பிடிஆருக்கு சம்மந்தமே கிடையாதா? பிடிஆர் பேரை கூட அவர் பயன்படுத்தியிருக்கலாம். பிடிஆருக்கு ரொம்ப க்ளோஸு அப்படின்னு சொல்லி கூட ஊழல் ஈடுபட்டிருக்கலாம். அப்போ அதுக்கு தார்மீக பொறுப்பு இருக்குல்ல. ஸோ அவர் ரொம்ப சிம்பிளிஸ்டிக்காக அது என் வேலை கிடையாதுன்னு சொன்னது நிச்சயமாக ஒரு பொறுப்பான அரசியல்வாதிக்கு அழகு கிடையாது. நீங்கள் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எங்கே இருக்குங்க செப்பரேஷனு? அவங்களுக்கு என்ன அட்டானமி இருக்குதா? அப்புறம் சித்து, நான் வந்து தமிழ்நாட்டை கேரளாவோட நீங்கள் கம்பேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நான் அதை பற்றி நீங்கள் படிக்கணும், நான் படிக்கல. இப்போ புதிய தலைவரோட எடிட்டர் சமஸ் வந்து கேரளாவுக்கு எலெக்ஷன் கவரேஜ்க்கு போயிருக்கும்போது அந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கு எவ்வளோ அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. மணிசங்கர் ஐயர் சொல்லியிருந்தார், பஞ்சாயத்து ராஜ் இந்தியாவிலேயே பெஸ்ட்டு கேரளாவில் தான். அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் கிளாக் ஒர்க் ப்ரொசஷனோட நடக்குது, அவங்களுக்கு அதிகாரம் அதிகமாக இருக்குது, இந்தியாவுக்கே ரோல் மாடல் கேரளான்னு சொன்னார். நம்ம வந்து தமிழ்நாட்டில் திமுக மாநில சுயாட்சி சொல்லுது, ஃபெடரலிசம் பேசுது. ஆனால் பவர்ஸை டிவால்வ் பண்ணியிருக்கா? உள்ளாட்சித்துறைகளுக்கு கொடுத்துருக்கா? போதுமான அளவுக்கு ஃபண்டு கொடுக்குதா? சார் இல்லை சார், இது கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் ஆக்சுவலி இந்த தருணத்துல வந்து பிடிஆர் அவர்களை பாராட்டுறேன். ஏன்னாக்கா இந்த விஷயத்த ஒரு ரொம்ப கிளாரிட்டியோட அவர் பேசுறாரு. ஆனா அவரோட நடைமுறையில இருக்கிற ஹிப்போக்ரசிஸும் நம்ம வெளிக்கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து ஒரு விஷயத்த நம்பலாம், ஆனா அவரு சார்ந்த கட்சி வந்து அதை நம்புதா? திமுக 5 வருஷம் ஆட்சியில இருந்து அவங்க லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தினாங்க. ஏடிஎம்கே வந்து 6 இயர்ஸா நடத்தல. ஸ்பெஷல் ஆஃபீஸருங்கிற பேர்ல வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் தான் எல்லா டிசிஷன்ஸும் எடுத்தாங்க. அதனால எவ்வளவு கரப்ஷன் சென்னை கார்பரேஷன் நடந்ததுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது நம்ம கிரெடிட் கொடுத்துதான். ஆனா அவர் சொல்ற அந்த டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் அவர் நம்பலாம். அவரு பர்சனலா வந்து நிறைய விஷயத்த நம்பலாம். அதை மேபி செயல்பாட்டுல கூட கொண்டு வரலாம். ஆனா அவரு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில இருந்த போது மற்ற எல்லா கார்பரேஷன்ஸ்லயும் அது நடந்துச்சா? ஆனா கண்டிப்பா நடக்குது. எல்லா இடத்துலயும் வந்து சென்ட்ரலைஸ்டு பவர் கமாண்ட் தான் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ், இந்த டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் லோக்கல் பாடிஸ் மட்டும் இல்ல, யூனிவர்சிட்டிஸ்ல நடக்குதா? யூனிவர்சிட்டிஸ்க்குன்னு ஒரு செனேட் இருக்கு, ஒரு சிண்டிகேட் இருக்கு, அவங்களே ஒரு டிசிஷன் எடுக்க வேண்டிய ஒரு பாடி இருக்கு. அது நடக்குதா? மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பாடியிலேயே நடக்க மாட்டேங்குது சார். அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்வி அவர் இது முடிச்சிருங்க. கேரளா ஒரு ரோல் மாடலா? அதை பத்தி தான் நம்பர்ஸ் இருக்கு. ஏன்னா
நான் இப்ப படிச்சேன். இப்போ தமிழ்நாட்டுல நீங்க நிறைய பாடிஸ்க்கு எலெக்ஷன் நடத்தலன்னு சொன்னாங்க. நடத்த வேண்டிய எலெக்ஷனே நடத்தலன்னு அறப்போர்ல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு செட் நடத்துனாங்க, அடுத்தது டியூ நடத்தாம ஏமாத்திட்டாங்க, போஸ்ட்போன் பண்ணி ஒழிச்சிட்டாங்க திமுகங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதாவது கம்ப்ளீட்டா டிரான்ஸ்பரண்டா எலெக்ஷன் இந்த வருஷம் நடக்கணும்னா நடத்தணும், அப்படி இல்லாம இவங்களும் போஸ்ட்போன் பண்றாங்க. எம்ஜிஆர் பண்ணார். எம்ஜிஆர் வந்து அர்பன் பாடிஸ் நடத்தவே மாட்டார். அர்பன் சென்டர்ஸ்ல டிஎம்கே தான் பவர்ஃபுல்ங்கிறதுனால நடத்தாம காலத்து தருவார். அதே மாதிரி திமுகவும் பொறுப்பை தட்டி கழிச்சுதா? ஏன் வந்து எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டை பாருங்க, பெர் கேபிட்டா இன்கம் பாருங்க அப்படிலாம் பேசுறீங்க, எக்கனாமிக் க்ரோத்தை பாருங்க, இதுல மட்டும் ஏன் கேரளா பார்க்க மாட்டீங்களா? கரெக்ட் சார். இதுல கண்டிப்பா கேரளா வந்து பஞ்சாயத்து ராஜ்ல ஒரு பெட்டர் மாடலுங்கிறது வந்து நான் கூட நிறைய ஆஃபீஸர்ஸ், ஜேர்னலிஸ்ட், மலையாளி கேரளாவில் இருக்கிற ஜேர்னலிஸ்டோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதோடைய நடைமுறை, அதை பற்றியான புள்ளி விவரங்கள் என்கிட்ட கிடையாது. ஸோ அதை பற்றி நான் பேசுறது வந்து ரொம்ப சரியா இருக்காது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி தான், அது ஒரு ரொம்ப சூப்பரான மாடலுங்கிறது வந்து நம்ம நிறையா படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். பட் தமிழ்நாடு அது வந்து கண்டிப்பாக டிஎம்கே தான் அதை டிவால்யூஷன் கொண்டு வரதுக்கு கரெக்டான பார்ட்டி. எனக்கு அவங்க வந்து ரொம்ப ஐடியாலஜிக்கலா ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றாங்க டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்கணுங்கிறது வந்து. ஆனா இந்த 5 வருஷம் ஆட்சியில வந்து நம்ம எப்படி பார்த்துருக்கோம், நம்ம அட்லீஸ்ட் டிரெக்டா என்ன பார்த்துருக்கோம்னா, சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் நிறைய நடக்குது. இந்த மாதிரி லோக்கல் பாடிஸ்க்கு ஒரு இண்டிபெண்டான, இன்ஃபேக்ட் இது ஒரு ரொம்ப சீனியரான ஒரு கரண்டா கவர்மெண்ட்ல இருக்கிற ஒரு ரொம்ப சீனியர் பொசிஷன்ல இருக்கிற ஒரு ஆஃபீஸரே என்கிட்ட இதை பத்தி ரொம்ப ரீசெண்டா பேசினாரு. டுவார்ட் போர்ட் படி தான் பேசினாரு. ஒரு முனிசிபாலிட்டியில, ஒரு லோக்கல் பாடியில எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதுக்குன்னு ஒரு ஆஃபீஸர் இருக்கிற போது டுவார்ட் போர்டுன்னு வெளில ஒரு பாடியையே நீங்க கொண்டு வரீங்க. வை கான்ட் த முனிசிபாலிட்டி கெட் த ஒர்க் டன் ஆஃப் சே ரோட் லேயிங் ஒரு வாட்டர் சப்ளை லைனுங்கிற மாதிரி. எனக்கு அப்புறம் ஓட்டு வந்து கவுன்சிலர்ஸ் தானே போய் கேட்குறாங்க. லோக்கல் பாடியில் வந்து மக்கள் அவங்க தானே சந்திக்கிறாங்க, டுவார்ட் போர்டு சந்திக்கல. ஸோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு நம்ம சங்கர் பிரகாஷ் சொன்ன மாதிரி ஒரு வெளியிலேருந்து வர ஒரு பாடி கிட்ட இவங்க ஒர்க்ஸை கொடுக்கறது ரொம்ப இட் இஸ் நாட் இந்த கரெக்ட் ஸ்பிரிட் ஆஃப் டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ்ங்கிறது மாதிரி பார்க்கணும். நீங்க சொல்ல வந்து கண்டினியூ பண்ணுங்க. சாரி, நான் இன்டரப்ட் பண்ணிட்டேன். கரெக்ட் சார், ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன் சார். அவர் பிடிஆர் அவர்கள் வந்து இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் வந்து பெய்டா, அதே யூஸ்வலாக இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் ஆர் ஒர்க்கிங் அகேன்ஸ்ட் மீ, என்னோட ஆப்போனன்ட் தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் என்ன பாக்குறேன்னா, அந்த இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் யாருங்கிறது வந்து மேபி ட்விட்டரோ இல்லை வெளி உலகத்துக்கு 50 பேருக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா பிடிஆர் இஸ் இன்டர்நேஷனலி அக்ளைம்டு, நாட் ஒன்லி எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ், எம்எல்ஏ, மினிஸ்டர் மட்டும் இல்லை, ஆஸ் அ ஸ்காலர், ஆஸ் அ ஸ்பீக்கர் இஸ் இன்டர்நேஷனலி வெல் நோன். அவர் வந்து ஒரு லிட்டரலி வர்ச்சுவலி அன்னோன் ஜேர்னலிஸ்ட் ஆர் லிட்டில் நோன் ஜேர்னலிஸ்ட் இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பை என்ன ஃபைட், நீங்களும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கமெண்ட், ஒரு ஃபைட்டில் வந்து ஃபைட் ஷுட் பி பிட்வீன் ஈக்குவல்ஸ் மாதிரி தானே பார்க்கணும். அவர் யாரையோ ஒருத்தரை வந்து கை காமிச்சு அவங்கள பற்றி ட்வீட் பண்ணி he has literally made them more famous. அண்ட் எனக்கு நான் அந்த அவர் மென்ஷன் பண்ண ஜேர்னலிஸ்ட் நான் வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அவங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கேன், சில வருஷமா பார்த்துட்டு இருக்கேன். அவங்க வந்து பேக் டவுன் ஆகிற ஜேர்னலிஸ்ட் கிடையாது, பயந்து போகிற ஜேர்னலிஸ்ட் கிடையாது. அவங்க கண்டிப்பா இன்னும் அக்ரெசிவா தான் வந்து ட்விட்டர்ல அட்லீஸ்ட் பதில் கொடுப்பாங்கிறது தான் நான் பார்க்குறேன். அவங்களுடைய பர்சனல் அசோசியேஷன் என்னங்கிறது வந்து எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் வாட் மை ஒப்பீனியன். ஒன் ஆஃப் them had been close அந்த ஜேர்னலிஸ்டோட அக்கௌண்ட் படி. ஃபர்ஸ்ட் நான் தான் இன்டர்வியூ எடுத்தேன் 2016ல. வினோத் அருளப்பனுங்கிறது நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் தான் இருக்காரு. பிடிஆரை இன்டர்வியூ பண்ணிருக்காரு, பல தடவை இன்டர்வியூ பண்ணிருக்காரு. ஃபாலோ அவுட் இருந்திருக்கலாம். சவுக்கு சங்கரே பிடிஆரோட நண்பர் தானே சொல்றாரு. பிடிஆர் வந்து ரொம்ப நாள் க்ளோஸா இருந்ததான் சொல்றாங்க. பிடிஆருக்கு திமுக உள்ளவங்க பிடிஆர் சவுக்கு சங்கருக்கு ஃபீட் பண்றாங்கன்னு அவரை கிரிட்டிசைஸ் பண்ற இதெல்லாம் பார்த்துருக்கேன், ட்வீட்லாம் பார்த்துருக்கேன். இன்ஃபேக்ட் பிடிஆர் வந்து இஸ் அன் அவுட் சைடர் இன் டிஎம்கே அப்படிதான் இருக்கு. அவர் அதுல எம்பெட்டே ஆகல. அவங்க அப்பாலாம் இருந்திருந்தாலும் அவர் அதுல வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது, கம்ப்ளீட்டா இன்டெகிரேட் ஆகலன்னு நான் சொல்லுவேன். அவர் திமுக காரங்க அவரை சஸ்பிஷனோட நிறைய பேர் பாக்குறாங்க. ஒண்ணு அவரோட பேச்சு, அவரோட ஒரு எலிட் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வச்சு நம்புறது இல்லை. அவர் டிபிக்கல் டிஎம்கே பாலிட்டிஷியன் இல்ல, கிடையாது. அங்க இருக்கிற டிஎம்கேட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி எம்கே ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அண்ட் சபரீசன் அவர்களுக்கு பிடிஆர் ரொம்ப முக்கியமான ஆளு. எனக்கு வெளி உலகத்துக்கு திமுகவுடைய ஐடியாலஜியை கொண்டு போகிறதுக்கு இவர் சரியான ஆளா.
சரியான ஆளு. அதே ஃபேமிலி பத்தி அவர் பேசுனது அவருக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன். வந்து அவருடைய பேச்சுல, அதுக்கப்புறம் அவரோட என்ன சொல்றது, டோன்ல வந்து ஒரு அரகன்ஸ் அண்ட் ஒரு வெஞ்ச்ஃபுல்னஸ் இருக்கு. இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி தனிப்பட்ட முறையில மென்ஷன் பண்ணி அந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்பைட்ஃபுல்லா இருக்கு அவரோட பேச்சு, அவரோட போஸ்ட்லாம். அது அது தேவையாது. ஒரு பப்ளிக் ரெப்ரஸன்டேட்டிவ் அப்படி இருக்கலாமா? ரொம்ப சாதாரண ஆட்கள்லாம் அப்படி இருக்கலாம். அவர் வந்து எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்றவர். அவர் கேள்வி கேட்கறவங்க, அவர் ஹார்ஷா கேள்வி கேட்கறவங்ககிட்ட கொஞ்சம் ஜென்டிலா பதில் சொல்ல வேணாம். அது சொல்லணும் இல்லையா? ஏன் அவர் அவ்வளோ ரொம்ப ஹை ஹேண்டடா அரகண்டா பதில் சொல்றாரு? சார் அவர் அவர் ரொம்ப மென்மையா பேசி ரொம்ப சிரிச்சு பேசி அகாமடேட்டிவா பேசியும் நான் பல இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருக்கேன். பட் நீங்க சொல்ற ஒரு அந்த ஒரு ரொம்ப ஒரு வெஞ்ச்ஃபுல்லான ஒரு பிஹேவியர், ரொம்ப அரகன்ஸை கொஞ்சம் வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்ல வந்து அவர் பண்றது வந்து கண்டிப்பா இன்ஃபேக்ட் ஐ திங்க் திமுகலயே நிறைய பேருக்கு அது வந்து பிடிக்காம போகலாம் தான் நான் நினைக்கிறேன். நான் அதை எப்படி பாக்குறேன்னா, அவரு அவரு வந்து பயங்கர ஹைலி எஜுகேட்டட் பர்சன். ஒரு டேட்டா ட்ரிவன் ஒரு கவர்மெண்ட்டை நடத்தணும், கவர்னன்ஸ் நடத்தணுங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஆனா 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்க்கு அப்புறமும் அவர் எல்லா இன்டர்வியூலும் நான் பயங்கரமா படிச்சவன், நான் வந்து குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வேலை பார்த்தவங்கிறத வந்து மறுபடியும் ஏன் சொல்ல வேண்டி இருக்குங்கிறது வந்து எனக்கு புரிய மாட்டேங்குது. அது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு, அவர் யாருங்கிறது வந்து உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. அதை மறுபடியும் அவர் ரீஐட்ரேட் ஏன் பண்ண வேண்டி இருக்குங்கிறது வந்து புரியல. எக்ஸாக்ட்லி. எத்தனை முறை திரும்ப திரும்ப இதுக்கு சொல்லிட்டே இருக்கணும். அதாவது கமலஹாசன் நான் 8வது வரைக்கும் தான் படிச்சேன்னு சொல்றதும், பிடிஆர் நான் நிறைய படிச்சிருக்கேன்னு சொல்றதும் காது கேட்டு புளிச்சிருச்சு. எல்லாருக்குமே தெரியும். அதை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட பேச்சிலேயே எலிட்டிஸ்ட் வெளிப்படுது. அவர் வந்து இப்போ சி சுந்தர் ஒரு ஜாதி ரெப்ரஸன்டேட்டிவ், சுந்தர் சி சாரி, ஒரு சாதி ரெப்ரஸன்டேட்டிவ் மாதிரி சொல்லியிருக்காரு. கேவலமான காஸ்டிஸ்ட்னு சொல்லியிருக்காரு. புதிய நீதி கட்சிங்கிறது ஒரு காஸ்ட்டை, முதலியார் காஸ்ட்டை ரெப்ரஸன்ட் பண்ணுது. ஜென்ரலாக வெள்ளாளர்னு சொல்லலாம். எல்லாத்தையும் அவங்க அம்பர்லா அசோசியேஷனாக எடுக்கிறாங்க. வந்து சைவ பிள்ளைமாறு, சோழிய பிள்ளை, கார்காத்த பிள்ளை, அதுக்கப்புறம் முதலியார், இவங்க எல்லாரையும் வந்து நாங்கள் ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்புங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பட் பேசிக்கலி அவங்க வந்து இந்த கைத்தறி செய்கிற செங்குந்த முதலியார் அவங்கள தான் அவங்க ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக சுந்தர் சி கேண்டிடேச்சர் அனௌன்ஸ் பண்ணுறதுல அவங்க அதுலேயே எனக்கு வந்து நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். சுந்தர் சி சன் ஆஃப் சிதம்பரம் பிள்ளையோ ஏதோ போட்டிருந்தாங்க. எதுக்கு, ஏன் இந்த காஸ்ட் ஐடென்டிட்டியை அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணணும்? தமிழ்நாட்டில் காஸ்ட் பேர் யாரும் போடுறதில்லை, போடுறதுக்கு வெட்டப்படுறாங்க. அது போடாததுனால காஸ்ட் ஒழிஞ்சுதான்னு கேட்கலாம், ஒழியல. தட் ஒரு ப்ராக்ரஸ் தானே. ஒருத்தர் என்ன காசுன்னு தெரிஞ்சு ஒருத்தர் வந்து ரெஜிடிஸோட அவங்கள்ட்ட பழகலாம். அட்லீஸ்ட் அது கூட வாய்ப்பு இல்லை, காஸ்ட் என்னன்னு தெரியாமல் இருந்தா அப்படின்னு கேட்டிருந்தார். ஆனால் அதை வந்து இவர் அதை வெளிப்படையே சொல்லிட்டார். ஏசி சண்முகத்தையும் இந்த சுந்தர்சியோட காஸ்ட் இன்க்ளினேஷனையும் அவங்க ஏதோ எலெக்ஷன் சொன்னால் அந்த சாதி கூட்டம்லாம் நடக்கும். அந்த முக்கியஸ்தர்கள்லாம் கூப்பிட்டு நம்பால் நிற்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண உதவி கேட்கலாம், மாரல் சப்போர்ட் கேட்கலாம், உடல் உழைப்பு கேட்கலாம். இது எல்லா இடத்துலையும் நடக்கும். மேபி சுந்தர்சி ஒரு கூட்டம் போட்டுருக்கோம், அதெல்லாம் சுட்டி காட்டி பேசினார் பிடிஆர். பிடிஆருடைய பேக்ரவுண்ட் அவர் படிப்பை பற்றி சொன்னதை பற்றி சொன்னீங்க. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா யார் தெரியுமா? பிடி ராஜன். அவர் தான் ஐயப்பனுக்கு அந்த சிலையை கொடுத்தாரு. எங்கள் தாத்தா அது பண்ணாரு, எங்கள் தாத்தா இது பண்ணாருன்னு அந்த நீதி கட்சி கால கதையெல்லாம் சொல்றது. நான் சொல்றேன் அது வந்து ஒரு என்ன, அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சுப்பீரியாரிட்டி தான் நான் சொல்லுவேன். நான் எனக்கு இப்படி இருந்திருக்கேன், நான் பெரிய ஃபேமிலின்னு சொல்றதே வந்து ஒரு ப்ரிவிலேஜ் தானே. எவ்வளோ பேர் அது மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இப்போதாங்க என் ஃபேமிலியில் நான் தாங்க ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட்னு சொல்றவருக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்? ஐ மீன் யூ மேக் தம் ஃபீல் ஸ்மாலர் இல்லை? இன்னமும் நான் தான் இந்த பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டுங்கிறது ஒரு ரொம்ப குவாலிஃபிகேஷன் மாதிரி. சார், இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாடு வந்து படிச்சவங்களை, ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசுறவங்களை கண்டிப்பா வரவேற்கிற சொசைட்டி தான். கண்டிப்பா அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணி கொண்டாடுற சொசைட்டி தான். ஆனாலும் அரோகன்ஸ்க்கு தக்கான பதில் சொல்ற சொசைட்டி. எஸ்பெஷலி எலெக்ஷன்ஸ்ல நம்ம பார்த்தோம்னா, ஏடிஎம்கே ஆட்சியில் 2011 to 21 கூட 11 to 16 கூட விட்டுருது. 16 to 21ல நிறைய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு த்ரெட் நம்ம பார்த்தோம்னா, மினிஸ்டர்ஸ் உடைய அரோகன்ஸ். அவங்க என்ன லெவல் அரோகன்ஸ் இருந்ததுன்னா, அவங்க டெண்டர் கொடுக்கறதுல அவங்களுடைய ஒரே ஒரு பினாமி, ஒரே ஒரு ஆள் தான் எல்லா டெண்டரும் வின் பண்றாங்க, ஒரு செட் ஆஃப் கான்ட்ராக்டர்ஸ் தான் எல்லா டெண்டர்ஸும் வின் பண்றாங்கிற ஒரு அரோகன்ஸ் அஃபீஷியல்ஸ் மத்தியிலும் இருந்துச்சு. அந்த ஆட்சியை சப்போர்ட் பண்ற அஃபீஷியல்ஸ் மத்தியிலும் இருந்தது.
அதுக்கு தான் பயங்கர தக்கமான ஒரு பதில் கொடுத்தாங்க தமிழ்நாடு 2021 எலெக்ஷன்ஸ்ல. தமிழ்நாடுடைய வாக்காளர்கள் ஒரு தக்கமான பதில் கொடுத்தாங்க. ஸோ தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து அரோகன்ஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பதில் சொல்ற சொசைட்டி. தே வாண்ட், நீங்க சொன்ன மாதிரி, மோர் அஃபபிளான ஒரு கேண்டிடேட்ஸ், சிரிச்சு பேசுறது, மக்களோட மக்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா திரு மு.க. ஸ்டாலினே சொல்லலாம், கனிமொழி கருணாநிதியே சொல்லலாம், இல்ல நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட பாத்தீங்கன்னா மக்களோட ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவாரு. எக்ஸாம்பிள் என்ன பொறுத்த வரைக்கும் டி ஜெயக்குமார் அண்ட் செல்லூர் ராஜு, அவங்களுக்கு அப்புறம் தான் எல்லாருமே லூஸ் த டெம்பர். நீங்க ஏடிஎம்கே மினிஸ்டர் அரகண்டனா டிஎம்கே வேற சொல்லுவீங்க. கரெக்ட் கரெக்ட். சோ அத சொல்லுங்க சார். இந்த ஆட்சியில வந்து மினிஸ்டர்ஸோட அரோகன்ஸை விட கட்சியை சார்ந்த நான் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸோட அரோகன்ஸ் வந்து நம்ம நிறைய பார்க்கறோம். இப்போ ஒரு ரொம்ப நோட்டட் அகாடமிக், நம்ம செலிப்ரேட் பண்ண ஒரு அகாடமிக் வந்து கவர்மெண்டோடைய டெட்டை வந்து நீங்க உங்க பாக்கெட்ல இருந்து தரீங்களாங்கிற மாதிரி ரொம்ப மோசமான டோன்ல பேசினார் ஒரு டிபேட்ல. ஸோ அந்த அரோகன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அது வந்து எல்லா லெஜிஸ்லேட்டர்ஸ், எல்லா கவுன்சிலர்ஸ்க்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாடுடைய ஓட்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அரோகன்ஸ், த வே யூ பிஹேவ் வித் பீப்புள் ஆல்சோ, அதுக்கு ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபைனலி இவர் பிடிஆர் பழனிவேல்ராஜனுடைய ஒரு டேப் ரிலீஸ் ஆனது 2-3 வருஷம் இருக்குமா, 2 இயர்ஸ், மேபி 3 இயர்ஸ் இருக்கும். அதில் வந்து அவர் சீஃப் மினிஸ்டரோட பையனையும் சீஃப் மினிஸ்டருடைய மாப்பிள்ளையும் பற்றி ஒரு சீரியஸ் அலிகேஷன் சொல்லியிருந்தார். தட் இஸ் ஊழல் குற்றச்சாட்டு, மைண்ட் பாகிங் அமௌண்ட் சொல்லியிருந்தாரு. அதை ரிலீஸ் பண்ணது வந்து பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸோட பிரவீன் சக்கரவர்த்தி, உலகமே சொல்லுது அவர் தான் ரிலீஸ் பண்ணார். அவங்க 2 பேரும் டின்னர் பேசிட்டு இருக்கும்போது அவர் ரெக்கார்ட் பண்ணி, கேஷுவலாக பேசிட்டு ரெக்கார்ட் பண்ணி வெளில விட்டாங்க. அது பெரிய வெளில வந்தபோது பயங்கர அதிர்வலைகளை ஏற்படுத்தினது. சவுக்கு சங்கர், அண்ணாமலை எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜன் பேட்டில் ஆகிட்டார். நான் தான் பேசினேன், ஒரு ப்ரைவேட் கான்வர்சேஷன், அது வந்து நான் பேசுனது உண்மை கிடையாது, சும்மா ஜாலியாக பேசிட்டு இருந்தேன் அந்த மாதிரி, அல்லது வேற ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் எதுவும் சொல்லாமல் அது டீப் ஃபேக்கு, அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு பூசி மழுப்பி, அதுக்கப்புறம் ரொம்ப அவருடைய நேச்சருக்கு அகெயின்ஸ்டா ரொம்ப சர்வைலா, ரொம்ப ஒரு கீழ்படிஞ்சு அப்படியே அடிப்பணிஞ்சு, எனக்கு சபரீஸ் எல்லாம் மென்டார் மாதிரி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டார். ரொம்ப கேவலமா இருந்தது. ஏன்னா எப்போதும் அரகண்டா கெத்தா பேசுறாரு, அப்படியே கூனி குறுகி, அது ப்ரெஷர்ல போட்டாரா என்னன்னு தெரியாது, போட்டார். ஸோ அதில் அவர் இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா மாரல் கொஸ்டின் என்ன, அந்த பிரவீன் சக்கரவர்த்தியோ யார் ரிலீஸ் பிரவீன் சக்கரவர்த்தி நான் ரிலீஸ் பண்ணான்னு சொல்ல, அதனால நம்ம ஒரு இதுவாக தான் சொல்லணும், ஒரு டென்டேட்டிவாக தான் சொல்லணும். யார் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அது பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், ரொம்ப கேவலமான விஷயம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட என்னென்னமோ பேசுவோம், கெட்ட வார்த்தைகள் பேசுவோம், அல்லது வந்து பிலோ தி பெல்ட், ஏன்னா பிகாஸ் வி ட்ரஸ்ட் ஈச் அதர்ங்கிறதுனால. அப்படிப்பட்ட கான்வர்சேஷன் வாஸ் நாட் மென்ட் ஃபார் பப்ளிக் கன்சம்ஷன். அதை ரிலீஸ் பண்ணுறது கேவலமான விஷயம். ஆனால் நம்ம பிடிஆரை கேட்க வேண்டியது, உங்களுக்கு இஃப் யூ ஹேட் ஸ்மெல்ட் சம்திங் வாஸ் ராங், there was corruption, ஏன் நீங்கள் why did you not come out immediately? ஏன்னா உங்களுக்கு தான் ஒரு பேரகன் ஆஃப் எக்ஸுங்கிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு, ஊழல் பண்ணாதவர், காசு கொடுத்து எலெக்ட் ஆகாதவர்னு ஒரு இது இருக்குது, இமேஜ் இருக்கு. நீங்கள் அப்பவே வெளில வர வேண்டியதானே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலியிலே இப்படி பண்ணுறாங்க. அது அப்போ என்ன பண்ணாங்க, டிஎம்கே கடுப்பாகி இவரை டிமோட் பண்ணி உப்பு சப்பு இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுத்தாங்க, போர்ட்ஃபோலியோ கொடுத்தாங்க. அது பிடிஆரே புலம்ப ஆரம்பிச்சார், வரும் இல்லை காசு இல்லை என்று கேட்காதங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப அவருக்கு டிப்ரெஸ் ஆகிட்டார். ஏன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர் பெரிய ப்ரெஸ்டீஜியஸ் போஸ்ட், அதை வந்து தங்கம் தென்னரசு கொடுத்தாங்க. அது ஒரு பயங்கர டீ ப்ரமோஷன் ஆகும். அது வேற வழி இல்லாமல் சகிச்சுக்கிட்டு காலத்தை தள்ளிட்டாரு. ஜெயிச்சா மினிஸ்டர் ஆவாரான்னு தெரியல. இதில் வந்து அவருடைய இமேஜ் சரிவடைஞ்சதா இல்லையா, அந்த இது ஃபோன் டேப் வெளில இந்த விஷயத்து சார்? இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 2 விஷயம் இருக்கு. அவருக்கு மினிஸ்டர் பதவி மட்டும், ஐ மீன் ஒரு கம்மி மதிப்பான ஒரு போர்ட்ஃபோலியோ மட்டும் கொடுக்கல. ஐ திங்க் அவர் ஐடி விங்கோடைய ஹெட்லேருந்து கூட டிமோட் பண்ணாங்க இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான். ஐ திங்க் ஸோ, இந்த இஃப் ஐ ரிமெம்பர் கரெக்ட்லி. சரி, ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று வந்து அவருடைய இமேஜ் அவுட் சைட் டிஎம்கே சர்க்கிள்ஸ், 2வது அவருடைய இமேஜ் இன்சைட் டிஎம்கே சர்க்கிள்ஸ். ஸோ அவுட் சைட் டிஎம்கே சர்க்கிள்ஸ் எனக்கு தெரிஞ்சு
அவருடைய ஆர்டிகுலேட்டா அவர் பேசுற விஷயம், அவர் டிஎம்கேவுடைய ஐடியாலஜி, தமிழ்நாடுடைய ஃபெடரலிசம் குறித்தான ஒரு பார்வை, அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா அவர் பேசுறதுனால வெளி உலகத்துல அவருடைய இமேஜ் பெருசா பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. ஆனா விதின் டிஎம்கே சர்க்கிள்ஸ் டெஃபினெட்லி நீங்க முன்னாடி சொன்ன ஒரு விஷயம், டிஎம்கேலயே அவர் சஸ்பிஷனோட பாக்குறாங்கிற விஷயம். எனக்கு இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும்னா, அவரு ஓப்பனாவே நான் திமுக டிஎம்கே இஸ் நாட் அ பார்ட்டி அகேன்ஸ்ட் ஹிந்துஸ், அதை ப்ரூவ் பண்றதுக்கு நான் தான் ஒரு எக்ஸாம்பிள். சி ஐ எம் அ காட் ஃபியரிங் மேன், நான் டெம்பிளுக்கு ரெகுலரா போறவங்கிற மாதிரி ஓப்பனா அவர் பேசுறதுனாலும் டெஃபினெட்லி டிஎம்கே சர்க்கிள்ஸ்ல டெஃபினெட்லி அந்த சஸ்பிஷன் இருக்கு. ஸோ டிஎம்கே சர்க்கிள்ஸ்ல டெஃபினெட்லி ஐ திங்க் அவருக்கு அகேன்ஸ்டா ஒரு அவருடைய இமேஜ் கண்டிப்பா கம்மி ஆயிருக்கலாம். அதை ஒரு ஸ்லோவா கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல இருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இஃப் ஹி நியூ அபவுட் த கரப்ஷன், தட் உதயநிதி ஸ்டாலினும் சபரீசனும் இவ்வளோ கரப்ஷன் பண்ணியிருக்கிறதா அவர் அந்த ஆடியோவில் பேசுறதா நம்ம, இஃப் தட் இஸ் ட்ரூ, இஃப் யூ நியூ அபவுட் இட், தென் அவர் ஏன் வந்து வெளியே வரல, ஏன் இதை பற்றி வந்து இதை ஏன் வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணலைங்கிறது வந்து பெரிய விஷயமான கேள்வி. உலகத்தில் வந்து அவர் அப்சர்வ் பண்ணுறவங்க, இவர் ஒரு பேரகான் ஆஃப் வர்ச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி குட் கவர்னன்ஸ், நான் கரப்ட் கவர்னன்ஸுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறவர் வந்து ஏன் இதை பத்தி ஒரு வை டிட் ஹி ரைஸ் அ ஸ்டிங்க்ங்கிறது வந்து ஒரு அவருடைய கரியருக்கே ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கரெக்டாக சொன்னீங்க சேது. அப்புறம் எனக்கு இன்னொரு கேள்வி, மதுரையில் ஜல்லிக்கட்டு நடக்கும், அதில் வந்து இவர் பெரிய இதெல்லாம் கூலர்ஸ்லாம் போட்டு உட்காருவார். அவர் உண்மையே பேசணும் வேண்டாமா? ஜல்லிக்கட்டு வந்து இப்போ இந்த காலகட்டத்துக்கு தேவையில்லாதது. நம்ம ஒரு காலத்தில் அந்த ஜல்லிக்கட்டை கொண்டாடிக்கிட்டு இருந்தோம், இப்போ அது தேவையில்லை. ஏன்னா பீப்புள் கெட் கில்ட் எவ்ரி இயர், 10 பேர் 20 பேர் சாகுறாங்க. ஏன்னா ஜல்லிக்கட்டை நீங்கள் ஆர்கனைஸாக நடத்த முடியாது. நீங்கள் ஒரு ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச் மாதிரி அதை நடத்த முடியாது. ஏன்னா அதை மக்கள் ரசிக்கிறதுக்கு காரணமே அங்கே இருக்கிற கேயாஸ். அது வந்து அந்த வாடி வாசலில் ஒரு ஆர்டர் இல்லாமல் மாட்டை ஊற்றி விடுறது, 10 பேர் பிடிக்கிறது, வாழை ஒருத்தர் பிடிக்கிறது, கொம்பு ஒருத்தர் பிடிக்கிறது தான் அதோடைய யூஎஸ்பியே. அதனால தான் மக்கள் பார்க்குறாங்க. இந்த ஸ்போர்ட்டை நம்ம ப்ரமோட் பண்ணக்கூடாது, தடை பண்ணல ஓகே, ஆனால் கவர்மெண்ட் இன்வால்மெண்ட்டோட ப்ரமோட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கு காஸ்ட் பேக்ரவுண்டும் இருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அபவ் எவ்ரி திங், இன்னசென்ட் புவர் பீப்புள் கெட் கில்ட். அவங்க நான் பிடிக்க போறேன், அது என்னமோ ஒரு அண்டா குண்டா ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு பீரோக்காக வந்து உயிரை விடலாமா? அதை வந்து இவர் பேச வேண்டாமா? நான் கேட்குறேன், இவரோட பசங்களை பிடிக்க வேண்டாம், மாடு பிடிக்க வேண்டாம், வேடிக்கை பார்க்க விடுவாரா? இந்த மேலே விஐபி கேலரி இல்லாமல் மக்கள் எல்லாம் நிற்கிறாங்கல்ல அந்த பேரிகேட் பக்கம், அங்கே நிற்க விடுவாரா? எந்த மினிஸ்டராக நிற்க விடுவாங்களா? ஏன் வந்து இவங்க மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு வந்து எளிய ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏன் வந்து பலியாகணும்னு நான் கேட்குறேன். நான் அது கன்சிஸ்டன்ட், நான் 10 வருஷமாக நான் ட்விட்டரில் வந்ததுலேருந்து நான் சளைக்காமல் இதை பற்றி போட்டுக்கிறேன், வேண்டாம் சொல்லிக்கிறேன். ஏன்னா சயின்டிஃபிக்காக சொல்லிட்டாங்க, மாடுகளோட எண்ணிக்கைக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. we have moved on from agrarian society. மாட்டுக்கு அக்ரிகல்ச்சரில் வேலை இல்லை, நீங்கள் உழவுக்கும் மாட்டு வண்டிக்கும் பயன்படுத்துகிற வரைக்கும் வேலை இருந்தது, இப்போ வேலை இல்லை. அப்புறம் இங்கே பீஃப் கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது, அதுக்கும் ஒரு காஸ்ட் பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால எல்லாரும் சாப்பிட்றது இல்லை. அதனால் மாடு வளர்க்குறது எக்கனாமிக்கலி நாட் வயபிள் அப்படிங்கிறதுனால வளர்க்குறதே தவிர இது கல்ச்சருக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இந்த ஓட்டுக்காகவும் இந்த சில குரூப் வந்து அப்செட் ஆகிடுவாங்கிறதுக்காகவும் தினமும் இது ஒரு ஒலிம்பிக்ஸ் போட்டு வரணும், ஒரு பெரிய எரீனா கட்டி மதுரையில் வருஷத்தில் ஒரு நாள் நடக்கிற ஈவெண்ட்டுக்காக அவ்வளோ பெரிய எரீனா. இதெல்லாம் எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டராக, ஒரு ஸ்போர்ட்ஸ் டெஃபாக எனக்கு பயங்கர கோபத்தை ஏற்படும். என்னால் எது தாங்க முடியலன்னா அந்த பையனை, தம்பியை, கணவனை இழந்த பெண்களோட அழுகை எனக்கு தாங்க முடியும். நான் சில பேர்கிட்ட பேசியிருக்கேன், இந்த மதுரை ராஜாஜி ஹாஸ்பிட்டல், தஞ்சாவூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இந்த மாட்டில் குத்துப்பட்டு வரவங்களுடைய வேதனை, அவங்களுக்கு ஏற்படுற காயத்துடைய கொடூரம் தான். இதெல்லாம் பேசாமல் நான் ஒரு இன்டெலெக்சுவலு மதுரைக்காரண்டா அப்படின்லாம் பேசுறதுல என்ன இருக்குது? கொஞ்சம் அதிகமாகவே நான் பேசிட்டேன், மன்னிச்சுக்கிட்டு. சார் இதில் சார் எனக்கு இதில் பர்சனலாக பெருசாக ஒப்பீனியன் இல்லை. பட் பிடிஆர் அவர்கள் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் அதனாலேயும் ஒரு ரீசனாக இருக்கலாம், அவர் ஒரு பெரிய அனிமல் லவர், எஸ்பெஷலி டாக் லவர்.
ஸோ நானும் டாக் லவராங்கிறதுனால எனக்கு ஒரு கனெக்ட் இருக்கு டெஃபினட்டாக. ஸோ அவருக்கு ஜல்லிக்கட்டு மேலே என்ன மாதிரியான, எனக்கு நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டாக் லவர்ஸ்க்கு ஜல்லிக்கட்டு மேலே ஒரு ஸ்லைட்டான ஒரு ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. ஸோ அவருக்கு பர்சனலாக இதில் வந்து என்ன ஒரு ஸ்டாண்ட் இருக்குங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பட் அது எப்படின்னா அந்த இஷ்யூஸை வந்து உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதிகமாக பேசுறீங்க சார். ஃபார் எக்ஸாம்பிள் த ஹிந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியலே ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க ஜல்லிக்கட்டுக்கு அகேன்ஸ்டா. ஏன்னா நீங்க சொல்ற விஷயத்த சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்றாங்க ஜல்லிக்கட்டை, பட் எடிட்டோரியலி தேர் அகேன்ஸ்ட் த ஸ்போர்ட் பிகாஸ் அது ஒரு பார்பரிக்கான ஸ்போர்ட், அனிமல் குரூவல்ட்டி அண்ட் பீப்புளுக்கும் இன்ஜுரிஸ் ஆகுதுங்கிற ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுக்கிறாங்க. பட் தமிழ்நாட்டில் நீங்க லார்ஜா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு தமிழ் கல்ச்சருக்கான ஒரு ஒரு அங்கீகாரமா ஒரு 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 இதுவா இருக்கு, அப்படி பாக்குறாங்க. ஸோ அவர் ஒரு பொலிட்டிக்கல் லீடரா ஒரு மினிஸ்டரா இருக்கிறதுனால அவர் தன்னுடைய ஈவன் இஃப் இஸ் ஓன் ஒப்பீனியன் இஸ் அகேன்ஸ்ட் தட் ஸ்போர்ட், அவரால் அதை வெளியில சொல்ல முடியுமாங்கிறது வந்து கண்டிப்பா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அது டெஃபினெட்லி அது நம்ம ஹிப்போக்ரஸின்னு சொல்லலாம். பட் ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ், எலக்டோரல் பாலிடிக்ஸோடைய நெசசிட்டி, ஹிப்போக்ரஸி இஸ் அ நெசசிட்டி ஆஃப் ப்ராக்டிக்கல் எலக்டோரல் பாலிடிக்ஸ். ஸோ அதனால அது ஒரு வேற டிஸ்கஷனே நம்ம அவரோட நடத்தணும்னு நினைக்கிறேன் நான். அது அவர் ஓப்பனா பேசுவாராங்கிறது பெரிய விஷயம். கரெக்ட், நல்ல பாயிண்ட் இது. ஏன்னா சாதிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிற சிபிஐஎம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆணவ கொலைகள், அதுக்கப்புறம் தீண்டாமை கொடுமைகளை எதிர்த்து குரல் கொடுக்குற நம்பர் 1 கட்சி. ஓட்டு போனா போயிட்டு போகுது அப்படின்னு போராடுற கட்சி. அவங்களும் ஜாதி தலைவர்கள் மாலை போடுறாங்க. நீங்க சொன்னதான் காரணம். ஓட்டு இருக்குதுப்பா, எதுக்குப்பா அதுக்கு வேட்டு வைக்கணும், மாலை தானே ஒரு 200 ரூபா செலவு பண்ண போறோம், முடிஞ்சு போச்சு, கும்பிட்டு போயிடுவோம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன். நம்மள மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் யார்ட்டையும் ஓட்டு கேட்க வேணாம் அப்படிங்கிற ஒரு இதுல திமிரில் என்ன வேணா பேசலாம். பொலிட்டிஷியன்ஸ் அப்படி பேச முடியாதுங்கிறது ஒரு நுவான்ஸ்டு பார்வை. ஏன்னா வந்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவங்களை கொஸ்டின் பண்ண வேண்டியது பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம வேலை. தேங்க்யூ சார். ஐ திங்க் சி சுந்தர் பிடிஆர் இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமாக, அது இந்த லோக்கல் பாடி ஃபண்டிங்கு அந்த ஆப்ரேஷன் பற்றி ரொம்ப நல்லா சொன்னீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் பேசுறது ரொம்ப குரூஷியல் விஷயம், நம்ம வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுற விஷயம். நிறைய பேருக்கு இந்த சிவிக் இஷ்யூஸு, வாட்டரு, ரோடு இதெல்லாம் பற்றி பேசினா என்னப்பா அது போரிங் டாபிக்னு நினைக்கலாம். பட் இதை விட நம்மளை அஃபெக்ட் பண்ணுற விஷயம் எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே இன்னும் தீவிரமாக இதை பற்றி நம்ம பேசுவோம். ஏன் நடக்குது, ஏன் நடக்கல, என்ன நடக்குது, இது எல்லாத்தையும். ஏன்னா உங்களுக்கு அவ்வளோ நாலேஜ் இருக்குது இந்த ஏரியாவில். தேங்க்யூ சார், ரியலி அப்ரிஷியேட். தேங்க்யூ. நன்றி மக்களே, தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். சித்துக்கு எனக்கு அப்பப்போ கொஞ்சம் வேலை வரதுனால கொஞ்சம் பிரேக் வந்துடுது. அதர்வைஸ் வில் ட்ரை டு புட் அவுட் வீடியோஸ் ரெகுலர்லி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கோல்ட் டாக்கை தொடர்ந்து பாருங்கள். நன்றி.